ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னவாக இருக்கும் அதை பற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Nine of Wands, Four of Wands, Two of Pentacles, Wheel of Fortune, Four of Pentacles, Four of Cups, Devil, Five of Cups, Queen of Pentacles, Four of Swords, Page of Wands, Nine of Cups. So bottom of the deck, Justice. Ace of Wands, Two of Swords, Devil, Five of Wands, Eight of Swords, Four, Sun, Queen of Wands, King of Pentacles, Eight of Cups, Ten of Wands, Queen of Pentacles, Knight of Pentacles. ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ டாபிக் பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி பற்றி தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரலி டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ அவங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு லைஃப்பில் ட்ரீம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சன் ஆகும். ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன இருக்கட்டும், காரு, பங்களா, என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் இந்த ஒரு பர்சன் கூட தான் ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீமுங்கிறது இந்த ஒரு பர்சன் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும், நீங்கள் இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த ஒரு பர்சனுங்கிறது ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு அது லைஃப்பில் ஒரு ட்ரீம் ஆகும். ஓகே. ஸோ இது உங்களோட ட்ரீம். இந்த பர்சனுக்கு நீங்கள் எல்லா விதத்துலையும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு, இந்த ஒரு போஸ்ட்டில் உங்களோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களால் என்னெல்லாம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொடுத்துட்டு. ஓகே. தென் இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா,
ஓகே. ஸோ நமக்கு இதில ஃபீல் ஆகுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பெர்சன் வந்து ஆக்சுவலா நீங்க எப்படி இந்த ஒரு பெர்சன் கூட ஒரு மேரேஜ் லைஃப் கொண்டு போறதுக்காக நீங்க எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, சேம் இந்த ஒரு பெர்சனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. 2 பேருமே சேம் எனர்ஜி உள்ள ஒரு பெர்சன், 2 பேருமே சேம் கேரக்டர்ஸ் உள்ள ஒரு பெர்சன், 2 பேரும் ஃபினான்ஷியலி ஓகேயான ஒரு கேரக்டரா இருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க இந்த ஒரு பெர்சனுக்காக வெயிட் பண்றீங்க, இந்த ஒரு பெர்சனுக்காக ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ஒரு கிளாரிட்டிக்காக நீங்க நீங்க எத்தன மாத்திரம் வெயிட் பண்றீங்களோ, சேம் இந்த ஒரு பெர்சனும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க நம்ம சொல்லலாம். பட் இவரு வெளிய காட்டிக்காம இருக்கலாம். ஓகே. பட் மேபி எத்தனையோ ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வந்த பிறகும், இந்த ஒரு பெர்சனோட இன்னர் கேரக்டர்ஸ் உங்களுக்கு மனசுல ஆயிட்டுண்டு. இந்த ஒரு பெர்சனோட ஆன்மா வந்து ரொம்ப நல்ல ஆன்மா. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, மேபி இந்த ஒரு பெர்சனோட ஃபேமிலி சிச்சுவேஷன் மனசுல ஆயிட்டு உண்டு. இன்னைக்கு இந்த ஒரு பெர்சனோட சிச்சுவேஷன் இவரோட கஷ்டம், நஷ்டம் இவர் எதுவும் ஷேர் பண்ணாட்டாலும் இவரோட சிச்சுவேஷன் உங்களுக்கு மனசுல ஆயிட்டு உண்டு. இந்த மாதிரி இந்த ஒரு பெர்சன் பண்ணுற கேரக்டர் கிடையாது. பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு செப்பரேஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலி லைஃப்பில் அவங்களுக்கு நெகட்டிவான சிச்சுவேஷன் இருக்குது, பேடான சிச்சுவேஷன் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ அது இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவரோட சிச்சுவேஷன் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சிச்சுவேஷன் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சனுக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டிக்காகவும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா உங்களுக்கு லோகங்கிறது வேர்ல்டுங்கிறது இந்த ஒரு பர்சன் ஆகும். அதே மாதிரி இந்த பர்சனுக்கும் வேர்ல்டுங்கிறது நீங்களாகும். பட் நீங்கள் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஆளோட ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆள் வரட்டும். மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவரோட கேரக்டர் நீங்கள் மனசில் ஆகிட்டு இல்லை, ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கலாம். எனக்கு கமிட்மெண்ட் தான், கிளாரிட்டி தான், நீ என்னை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா, இல்லைங்க நீ என்னை வந்து கடைசி எண்டிங் நீ என்னை கஷ்டப்படுத்துறியோன்னு எனக்கு பயமாக இருக்குது, என்னை ஏமாத்துறியோன்னு பயமாக இருக்குது. பல தடவை இவர்கிட்ட நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம். ஓகே. பட் இவர் கண்டினியூஸாக உங்களுக்கு செப்பரேஷன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் நீங்களும் மேபி ஸ்டார்டிங்கில் நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருந்திருக்கலாம். பட் போக போக நீங்கள் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகிருக்கலாம். சரி, ஓகே. நமக்கு லைஃப்பில் கஷ்டம் இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். ஸோ அவங்களோட கஷ்டத்தை அவங்க ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு வரட்டும். உங்களுக்கு ஒரு பேஷன்ஸ் வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரை ஒருபோதும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. இவர் இல்லாமல் ஒரு லைஃப் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டு. ஸோ அவரோட ப்ராப்ளத்தை சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா அவங்க லைஃப்பில் இப்போ ஒன்றும் ஓகே அல்ல. ஓகே. தென் அவங்களோட ப்ராப்ளத்தை அவங்க ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு வரட்டும். ஸோ அது வரைக்கும் என்னோடய லவ்வுங்கிறது ஒரே ஒரு ஆளுக்கு அந்த பர்சனுக்கு மட்டும்தான். அது வரைக்கும் என் லைஃப்பில் வேறு யாருக்கும் இடம் இல்லை. பட் செல்ஃப் லோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டு உண்டு, கரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். பட் எனக்கு ஒரு ஜீவிதம் உண்டு, நீங்கள் எனக்கு லைஃப்பில் ஒரு பார்ட்னர்னா அது இந்த ஒரு பர்சன் ஆகும். ஏன்னா அது உங்களுக்கு சோல் லெவலில் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் மனசில் ஆகிட்டு. இந்த ஒரு பர்சன் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் உங்களோட எமோஷன்ஸ் கூட விளையாடினாலும் தென் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம பல தடவை உங்களை ஸ்டக் ஆகி வச்சாலும் இவரோட சுச்சுவேஷன் உங்களுக்கு மனசில் ஆகிடும். இவரோட டீப் லெவலில் உங்களுக்கு அது நல்ல ஆன்மா அப்படின்னு உங்களுக்கு அது மனசில் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இவரோட கேரக்டர் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷனல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன், ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் பக்கா செல்ஃபிஷ், அவங்களோட ப்ராக்டிக்கல் பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா எனி டைம் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஓகே. இதில் நமக்கு இன்னொரு விஷயம் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி இந்த பர்சன் உங்களை மனசிலாக்கிட்டு இல்லை. ஓகே. இந்த பர்சன் உங்களை மனசிலாக்கிட்டு இல்லை. இந்த ஒரு பர்சனோட கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை இதெல்லாம் நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் மனசிலாக்கிட்டு இல்லை. இந்த ஒரு பர்சன் பார்க்க ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர் வர சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். ஆளுக்கு ஆளோட காரியம் இம்பார்ட்டன்ட், ஆளுக்கு ஆளோட லைஃப் இம்பார்ட்டன்ட், ஆளுக்கு ஆளோட கோல் இம்பார்ட்டன்ட், சக்ஸஸ் இம்பார்ட்டன்ட், ஆளுக்கு எது ஹோப் கிடைக்குதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லைஃப்பில் ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்காக இந்த பர்சனோட கடைசி ஒரு ஆக்ஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
இல்லைங்க கடைசி ஒரு வார்த்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு இவருக்கு அது தெரியும். ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்னோட வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இவருக்கு பல தடவை இவருக்கு தெரியும். ஆனாலும் இவர் உங்களை ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி இது மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களோட ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக நமக்கு இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா மதர் இஷ்யூ இந்த பர்சனுக்கு இருக்கலாம். ஓகே, பல தடவை இந்த ஒரு பர்சன் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவருக்கு பொறுத்த மட்டும் நீங்களும் அவங்களும் சேம் சுச்சுவேஷன் ஆகும். ரெண்டும் இவருக்கு இம்பார்ட்டன்ட். பட் ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறது, ரெண்டில் எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ரெண்டில் எதை முன்னோட்டு கொண்டு போகிறது இவருக்கு ஐடியாஸ் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவர் இப்போ மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக தான் இவர் ஒய்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு, குழந்தை குட்டிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இல்லைங்க மதருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சொல்லலாம். இவருக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட், ரெண்டு சுச்சுவேஷன் இவர் பல தடவை ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு. இவருக்கு ரெண்டு சுச்சுவேஷனில் எதை சூஸ் பண்ணன்னு தெரியுமா இவர் பல நாள் ஸ்டக் ஆனதுனால இவரோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இவர் ஹோல்டு பண்ணி உங்ககிட்ட எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. ஏன்னா நான் ஒரு ஆளுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன், ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன், அப்படி அதை கட்டாயம் லைஃப் லாங் நான் கொண்டு போகணும். பட் எனக்கு நான் அதை கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நாளைக்கு நான் அதை காப்பாற்றாமல் நான் பாதியில் வந்துட்டேன்னா அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கடைசி வரைக்கும் பாதிக்கும். ஸோ அதனால் இவர் பலதர ஃபீலிங்ஸ் எமோஷன் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, ஹைட் பண்ணிட்டு உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. ஓகே, ஸோ உங்களை மறக்கிறதுக்காகவே கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இல்லைங்க இவர் கோலை நோக்கி ஓடிட்டு இல்லைங்க ஃபினான்ஷியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா இவருக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட், ரெண்டில் எதை சூஸ் பண்ண தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இங்கே நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் ஆனால் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது கல்ச்சர், காஸ்ட் இல்லைங்க மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இவரோட ஃபேமிலி கரெக்டாக அஸ்தர் பண்ணாது. ஓகே, பட் இவர் உங்களை சூஸ் பண்ணால் இவரோட ஃபேமிலி இவரை விட்டுட்டு போயாகும் இல்லைங்க. ஸோ இவருக்கு அது ரெண்டு சுச்சுவேஷனில் இவர் பல தடவை ஸ்டக் ஆகிட்டு. ஸோ அதனால தான் இவர் ஓவர் திங்கிங் பண்ணி எனக்கு என்ன தோணும் கடைசி உங்களுக்கு ஏதோ கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கும். அவங்களுக்கு எனக்கு என்ன தோணும் இந்த போஸ்ட் கிட்டத்துக்கு எனக்கு கடைசி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுவேன் இல்லைங்க எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கூட நீங்கள் யாரோ லாஸ்ட் எண்டில் இவர்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு. பட் இவர் ஓவர் திங்கிங் இவர் பல நாட்கள் சொல்லிட்டு என்கிட்ட கமிட்மெண்ட் கேட்காது, ஒரு கிளாரிட்டி கேட்காது. ஆனால் உன்னை நான் ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்கிறேன், உன்னோட லவ்வுங்கிறது நான் அவன் மேலே வச்சுருக்க காதல் வந்து உண்மை தான், அவன் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறேன். பட் கமிட்மெண்ட் கிளாரிட்டி மட்டும் கேட்காத. எனக்கு ரெண்டு சுச்சுவேஷன் ஆகும். அவனை இப்போ ஒன்றும் சூஸ் பண்ணனா அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க. பட் எனக்கு என் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், என்ன நம்பி இருக்கிறவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இவர் பல தடவை சொல்லிட்டு பட் நீங்கள் கமிட்மெண்ட் எனக்கு கிளாரிட்டி இவர்கிட்ட கேட்டுட்டு. ஸோ அதனால் இவர் ரிலேஷன்ஷிப்பை இவர் ஓவர் திங்கிங் அதனால் கடைசியில் உங்களுக்கு ஏதாவது கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கலாம். இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இவரோட சுச்சுவேஷன் தான் கரெக்டாக எனக்கு கமிட்மெண்ட் கிளாரிட்டி தர முடியாது, எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், என்னை சுற்றி இருக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் என்னை மன்னிச்சுடு, எனக்கு நீ எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் கிளாரிட்டி என்னால் தர முடியாதுன்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இவர் போயிட்டு நம்ம சொல்ல மூவ் ஆன் ஆகிட்டு. அப்படி இல்லைங்க எனக்கான ஒரு டைம் கூட நான் ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி என்னோட ப்ராப்பர்ட்டி ஷார்ட் அவுட் பண்ணி நான் அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன் இவர் சொல்லிட்டு. இந்த ரெண்டில் இவர் எதை பண்ணிட்டுன்னு நம்ம சொல்லலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட எனர்ஜி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓகே இவருக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். இவருக்கு அடிக்ஷன் மீன்ஸ் இவருக்கு எமோஷ்னல் அடிக்ஷனாக இருக்கலாம், இன்றைக்கி ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கலாம். இவருக்கு அந்த செப்பரேஷன் ஆகி இந்த ஒரு நோ கார்னர் சுச்சுவேஷனில் இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இவருக்கு ஒரு போதும் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அடிக்ஷனாக இருக்கும், இவருக்கு விட்டு போயிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். இதில் எல்லாருக்கும் சொல்லும் போது சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க ஃபேமிலி இந்த ஒரு பர்சனுக்கு எதாவது ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்து காட்டியிருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சன் சொல்லியிருக்கலாம் எனக்கு ஃபேமிலி எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் எனக்கு ஃபேமிலி சில ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கு, பட் நான் அதை சூஸ் பண்ணுறேன், பட் நான் உனக்கு உங்க கூட கடைசி வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர். அப்போ இவரோட சுச்சுவேஷனை மனசிலாக்கிட்டு நீங்கள் உண்டு, பட் நீங்கள் அந்த டைமில் சைலண்டாக எடுத்துட்டு சரி ஓகே அப்படி நீங்கள் சைலண்டாக எடுத்துட்டு இவர் அது போயிட்டு. பட் இவர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டோன்னா கேட்டால் நெவர் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இவர் உங்களோட மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு உங்களை ஒருபோதும் லைஃப்பில் வேண்டானோ நீங்கள் இல்லாமல் ஒரு ஜீவிதமோ இவருக்கு லைஃப்பில் வேண்டாம். இவர் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஏன்னா இவர் உங்களை சொன்னாலும் சரி சொன்னாட்டாலும் சரி இவர் உங்களை ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்காரு. இவருக்கு அப்போ ஆப்ஷன்ஸ் எதுவும் இவருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஏன்னா இவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களை போல் ஒரு பர்சனை இவர் அந்த ஆப்ஷனில் கண்டுபிடிச்சிட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்துட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்கிற ஒரு பர்சன் இவருக்கு லைஃப்பில் வந்துட்டும் இல்லை. அப்போ இவருக்கு பல ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர்
உங்களோட கேரிங்கில் இருக்கட்டும், லவ்வில் இருக்கட்டும், அஃபெக்ஷனில் இருக்கட்டும், இவர் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டக் ஆகிட்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஆப்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லை, இவருக்கு என்ன மனசில் ஆகுது அப்படின்னா, இந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன அப்புறம் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், மேபி நீங்கள் 2 பேரும் ஃபிசிக்கலாக இருந்திருந்தாங்க, அந்த ஒரு அடிக்ஷன் இவருக்கு விட்டு போயிட்டு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாங்க, நான் இந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை தூரம் வேண்டான்னு வச்சாலும் என்னால் வைக்க முடியல. எனக்கு மேலும் இவங்க மேலே இருக்கிற அடிக்ஷன் எனக்கு கூடிகிட்டே தான் இருக்கே தவிர குறைஞ்சிட்டு இல்லையே. இது என்ன ரிலேஷன்ஷிப்? நானும் மேபி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் விதியானு, நானும் இவங்களை மீட் பண்ணது விதியா இல்லைங்க. நான் இந்த பர்சன் கூட லைஃப் லாங் ட்ராவல், இனிமேல் இந்த ஒரு பர்சன் தான் என் லைஃபா, நான் இவங்களை தான் சூஸ் பண்ணணுமா? ஓகே, ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷன்லேயும் உங்கள் மேலே இருக்கிற அடிக்ஷன் மேலும் கூடிகிட்டே தான் இருக்கே தவிர இவருக்கு குறைஞ்சிட்டு இல்லை. ஓகே, ஸோ அப்போ அப்போ ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டில்ல, ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டில்ல, இந்த அளவுக்கு அது கூட அட்டாச்ட் ஆகிட்டில்ல. அப்போ இவர் நினச்ச ஒரு விஷயம் என்னன்னா, மேபி நானும் இந்த ஒரு பர்சனை செய்யணுங்கிறது விதி தான் எங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சுதான். இன்றைக்கி இந்த ஒரு பர்சன் கூட தான் என் லைஃப் கொண்டு போகணுமா நான் கடைசி வரைக்கும்? ஓகே, அது இவர் ஃபீல் ஆகிட்டு. இப்போ கரண்ட்லி இவரோட எனர்ஜி என்னென்னு கேட்டிங்கன்னா, பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற போஸ்ட்ஸ் இன்றைக்கி மேபி இவருக்கு வேறு யார்கிட்ட உங்களை பற்றி ஏதாவது அனலைஸ் பண்ணியிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இவருக்கு யாரும் சொல்லி கொடுத்துட்டு, இல்லைங்க இவர் சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். என்ன மொத்தத்தில் இவருக்கு நியூ இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டோன்னு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, கோயிங் வித் ப்ளஸ் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கன்னு இவருக்கு யாரும் சொல்லி கொடுத்துட்டு. ஸோ அதை நினச்சி இவர் ஓவர் திங்கிங் பண்ணுறாரு சொல்லலாம். என்னன்னா, நல்ல ஒரு போஸ்ட் என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு யூனிவர்ஸ் டைமண்ட் மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்தாங்க, ஒரு கிஃப்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட கேரிங், லவ் இதெல்லாம் இவர் பயங்கரமாக மிஸ் பண்ணுறது. பட் அந்த ஸ்டார்டிங் நீங்கள் கேர் பண்ணும்போது, நீங்கள் லவ் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த ஒரு அஃபெக்ஷன், பட் இவர் அந்த டைமில் ஐ டோன்ட் கேர் இவர் நின்றுட்டு உண்டு. எனக்கு என்னோட கவர் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட லைஃப் இம்பார்ட்டன்ட், என்னோட கெரியர் இம்பார்ட்டன்ட், என்னோட கோல் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் பயங்கர பிஸியாக இருக்கேன்னு உங்களுக்கு அப்பா சொல்லிட்டு. பட் இப்போ இவர் அதெல்லாம் உங்களோட ஸ்நேகம், உங்களோட ஸ்மைல், உங்களோட பியூட்டி, இவர் எல்லாம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இவரை பொறுத்த மட்டும் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இனிமேல் என்ன அஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, இனிமேல் நான் எந்த முகத்தை வச்சுட்டு போகிறது, ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாலும் ஹோப் கிடையாது, எல்லாம் என்னை விட்டு நஷ்டப்பட்டு போச்சு. ஓகே, அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர சேட் ஆகுறது, உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை திங்க் பண்ணுறது, நல்ல மூமெண்ட்ஸை திங்க் பண்ணுறது, உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, இதெல்லாம் இவரை திங்க் பண்ணி எல்லாம் போச்சு, இனி இதில் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு, பட் இவருக்கு பாசிட்டிவாக இவர் திங்க் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு தெரியும், நான் ஆப்போசிட் இருக்கிற பர்சன்கிட்ட அவள் என்ன பல தடவை மனசிலாக்கிட்டு, பட் நான் பல தடவை மனசிலாக்கிட்டு இல்லை. ஓகே, பல தடவை நான் செல்ஃபிஷாக நின்றுட்டு ப்ராக்டிக்கலாக நின்றுட்டு என்னோட கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். பட் அவள் என்ன மனசிலாக்கிட்டு பட் மனசிலாக்கி எனக்காக எவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணிட்டு ஒரு கமிட்மெண்ட்டுக்காக, என்னோட கடைசி வார்த்தைக்காக எத்தனையோ நாட்கள் வெயிட் பண்ணிட்டு, பட் நான் அவருக்கு ஒரு நியாயமான ஒரு ஜஸ்டிஸ் நான் கொடுத்துட்டில்ல. ஓகே, அப்போ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை கஷ்டப்படுத்துறது, உங்களை அழ வச்சது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுனது, இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாலும் ஹோப் இல்லை, நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு சேட் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, கூடுதல் டிப்ரெஷன் ஆகிறது. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் ஹாப்பியாக இருக்கிறீங்கல்ல, ஸோ அதை நினச்சி இவர் டிப்ரெஷன் ஆகிறாரு. எப்படி உன்னால் மட்டும் ஹாப்பியாக இருக்க முடியும், நான் இல்லாட்டாலும் நீ ஹாப்பியாக வாழ முடியுமா, அப்போ நான் இல்லாட்டாலும் உன்னால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியுமா, நான் உனக்கு லைஃப்பில் வேண்டாமா, அதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர சேட், பயங்கர டிப்ரெஷன் நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம், இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஏதோ கடன்கள், இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஃபேமிலியில் இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடன். மேபி இவர் ஏதாவது கடன்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இவர் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம். இவர் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு வரணும், ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைங்க உங்களை பார்க்கணும், இவர் ஒரு தாட் இவருக்கு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகக்கூடிய டைமில் ஒரு தாட் வந்தாலும் இவருக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்கக்கூடிய டைமில் இப்போ என்னோடய ஃபேமிலின்னு நம்பி தான் இருக்குது. இப்போ நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூழ்கினேன், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் பக்கம் நான் இப்போ தலை சாஞ்சேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸ்டக்காகி நிற்கும்.
ஓகே. ஸோ அப்போ குறைச்ச நாளைக்கு இவர் ஆக்சுவலி கமிட்மெண்ட் இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கேட்குறீங்க, கிளாரிட்டி கேட்குறீங்கன்னா கட்டாயம் டைம் எடுத்துக்கும் நமக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவருக்கு லைஃப் டோட்டலாக பேலன்ஸும் கிடையாது. டோட்டலாக பேலன்ஸ் இல்லைனா ஒரு பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட், ஓவர் திங்கிங் பண்ணுறது, நெகட்டிவ் ஆகுறது, சேட் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறது, கரியரில் என் ஃபைனல் கூட ஃபைட் பண்ணுறது, ஃபேமிலியில் எல்லாரும் கூட ஃபைட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃபைட் பண்ணுறது, ஒட்டுமொத்தமாக ஏன்னா இவர் ஆக்சுவலாக நெகட்டிவ், நானும் நெகட்டிவாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவ் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி சுத்தமாக ஃபேமிலியில் பேலன்ஸும் இல்லை. இவருக்கு டிசைர் என்னென்னு கேட்டால் அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே. ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். இவருக்கு எந்த ஆப்ஷன்ஸ் உண்டு, எந்த ஆப்ஷன்ஸில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ, இவர் எதிர்பார்க்குற ஒரு ஃபீலிங்ஸோ எமோஷனோ இவருக்கு கிட்டிட்டில்லை. ஸோ இவருக்கு ஸ்னேகங்கிறது ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் இவருக்கு உங்ககிட்ட தான் கிட்டிட்டு. ஸோ மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போகணும், அதுதான் இவரோட ஆசை நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகிறது இவரோட ட்ரீம் ஆகும். ஓகே. பட் ஆளை செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணிவிட்டு ஆளை ஸ்டக் ஆக்கி வச்சுட்ருக்காங்க. ஏன்னா ஆள் 2 சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகிட்டு, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவருக்கு 2 சுச்சுவேஷனில் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இவர் பல தடவை ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இப்போ உங்களை சூஸ் பண்ணால் அந்த அவங்க ஆப்போசிட் அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க. ஓகே. ஸோ அதனால் ஆனால் இவருக்கு ட்ரீம் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபீலிங்ஸ் எமோஷனலாக ஹைட் பண்ணிவிட்டு ஆளை ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு வேண்டாம், இப்போ டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, குறைச்ச நாள் கூட போகட்டும். ஓகே. ஆளை செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க சொல்லலாம். ஓகே. பட் என்ன நமக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். காரணம்னு கேட்டிங்கன்னா இவருக்கு போக போக அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதே தவிர இவருக்கு ஒரு போதும் உங்கள் மேலே இருக்கிற அட்டென்ஷன் குறைஞ்சிட்டு இல்லை. மேபி இதில் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சம்டைம் இதில் இந்த செப்பரேஷன் ஆன பிறகு இந்த பர்சன் உங்களை மறக்க முடியாமல் இந்த ஃபீலிங்ஸ்லேயே ஏதாவது ட்ரக்ஸோ ட்ரிங்கிங்கோ ஏதாவது அடிக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கலாம். ஓகே. நமக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே. நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா செல்ஃப் லோ பண்ணுறீங்க, கரண்ட் சுச்சுவேஷனில் சேசிங் பண்ணலை, கோயிங் வித் ப்ரோ சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்க, பேஷன்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ஆப்போசிட் இருக்க பர்சனோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சும் அவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். நமக்கு சொன்ன மாதிரி 19 ஹவர்ஸ்லையோ 19 டேஸ்லையோ இந்த போஸ்ட்டுக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் காலோ மெசேஜ் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அப்படின்னா 15 டேஸில் இல்லைக்கு 15 ஹவர்ஸில் ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகே. தென் நான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சனுக்கு ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சன் என்ன ஃபீல் ஆகிட்டோம்னா பல தடவை ஆப்போசிட் இருக்கிற பர்சனை கேர் பண்ணிட்டு 110% ரிலேஷன்ஷிப் எஃபோர்ட் கொடுத்துட்டு. பட் இன்றைக்கி என் லைஃப்பில் நான் கஷ்டப்படுறேன், இன்றைக்கி என் லைஃப்பில் ஒன்றும் ஓகே அல்ல. பட் இன்றைக்கி என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கோ எனக்கு கொஷின்ஸ் கேட்குறதுக்கோ என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் புரிஞ்சுக்கிறதுக்கோ எனக்கு யாருமே இல்லை. அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா அன்றைக்கி அந்த டைமில் நான் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஒன்று இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நல்லா இருந்திருக்குமா, அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் ஐ டோன்ட் கேர் நின்றுட்டு உண்டு. இல்லைங்க நான் என்னோட ஒர்க்குக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, என்னோடய ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் அவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் ஒற்றப்பட்டு நிற்கிறேன். அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு. நான் இன்றைக்கி ஒற்றப்பட்டு நிற்கிறேன்னு அதுக்கு முழுக்க காரணம் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஓகே. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் யார் என்ன சொல்லணும் கேட்கக்கூடிய ஒரு கேரக்டரே கிடையாது. இவர் ஒரு தப்பு பண்ணிட்டு அடுத்து ஃபீல் பண்ணுறது. ஓகே. மேபி பல தடவை நீங்கள் சொல்லியிருக்கலாம், இன்றைக்கி என்னோடய ஃபீலிங்ஸும் எமோஷனும் என்னோட லவ்வும் உனக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். பட் எனக்காவது ஒரு நாள் உனக்கு புரியும். பட் அந்த டைம் நான் உன்கிட்ட இருக்க மாட்டேன். அன்றைக்கி நீ என்ன நினச்சி நல்லா மிஸ் பண்ணுவேன், ஃபீல் பண்ணுவேன்னு. அந்த டைம் இவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ போகிறப்போ அப்படின்னு இவர் பல தடவை சொல்லிட்டு. பட் இன்றைக்கி அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு. ஓகே. இன்றைக்கி அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு. எஸ், அன்றைக்கி அவள் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி ஒற்றைக்கு நிற்கிறேன், கஷ்டப்படுறேன். அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா பல தடவை அவள் சொல்லும்போது நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் இன்றைக்கி அதே சுச்சுவேஷன் லைஃப்பில் வந்துட்டு. அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு. ஓகே. பட் நமக்கு கட்டாயம் இவர் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாரு. இந்த பர்சனுக்கு தெரியும் இந்த பர்சனோட கடைசி வார்த்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க, ஒரு ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு இவருக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பட் இவர் கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி, மேபி இந்த பர்சனோட சுச்சுவேஷன் மேபி சரியில்லாமல் இருக்கு, ஃபினான்ஷியலி இவர் ஓகே இல்லை அப்படின்னா இவர் மேபி வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஃபினான்ஷியலி இவர் ஓகே அனுப்புகிற உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ அவர் இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ இவருக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னா ஃபேமிலி இவர் எல்லாம் பார்த்துக்கு தான் இருக்கும். ஓகே. பட் இவர் இப்போ உங்களை கொண்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா இவர் இண்டிபெண்ட், ஃபினான்ஸ் இவர் இண்டிபெண்ட் ஆகணும்.
ஃபினான்ஷியலி கேரியரில் இண்டிபெண்ட் ஆகிற டைமில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நிற்கிறவங்களுக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, இதான் அந்த போஸ்டோட கரண்ட் எனர்ஜி. நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்க்கலாம். ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ATRO. ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் நேமோ நேமில் ஃபஸ்ட்டோ லாஸ்ட்டோ மிடிலோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 444 இம்பார்ட்டன்ட், 1515 நம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ், 1010 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் அதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ வந்து கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.